ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, எனக்கு நல்லது செய்யுங்க வராகி அம்மா. என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த விஷயங்களை நிறைவேற்றி கொடுங்க. எனக்காக எப்போது என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சரி செய்வீர்கள் என பல விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் வைக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காக தான். நீ ஜெயிக்க போற, உனக்கான நல்லது நடக்க போகுதுன்ற சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்றதுக்காக தான் உன் வீட்டு வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் என் செல்லமே. நிலையில்லாத இந்த வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்றத பல பேர் உணராதனால் தானே அதிகமாக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை உணர்ந்த மனிதர்கள் அமைதியாக இருக்காங்க. ஆனா வாழ்க்கையில எப்போ எது வேணும்னாலும் நடக்கும், மேலே இருப்பவன் கீழே வருவான், கீழே இருக்கவன் மேலே போவான்றதை உணராமல் அதிக செல்வத்தோடு நாம் இருக்கிறோம் என்று ஆர்ப்பரிக்கக்கூடிய மனிதர்கள் தான் எப்போதும் யாரை பற்றியும் கவலைப்படாமல் ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் நடந்து கொள்கிறார்கள். நீ என் அன்பு பிள்ளையாக இருப்பதால் இப்போது உனக்கு நான் நல்லது சொல்ல வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில நான் உயர்வை கொடுக்கத்தான் போகிறேன். நீ வாழும் வரையிலும் யாருக்கும் தொல்லை தராமல் இன்பத்தை மட்டுமே தரக்கூடிய, அன்பை மட்டுமே தரக்கூடிய சொற்களை அமைதியாக பேசக்கூடிய ஆளாக இருக்க பழகு என் செல்லமே. உன்னுடைய கஷ்டமும் நீ படும் வலியும் வேதனையும் மற்றவங்களுக்கு சிரிப்பா இருந்தா இருந்துட்டு போட்டும். அவங்க நீ கஷ்டப்படுறத பின்னால பேச்சு சிரிக்கிறவங்களா இருந்தா இருந்துட்டு போட்டும். ஆனா நீ ஒருபோதும் யாருக்கும் வலியையும் வேதனையையும் தரக்கூடிய ஆளாக இல்லாமல் இருந்தால் அதற்கான நற்பலன்களும் நன்மைகளும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ இழந்ததை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் இன்னொரு வடிவில் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ தடுமாறி விழுந்தாலும் சரி, அல்லது தவறி விழுந்தாலும் சரி, தெரிஞ்சு விழுந்தியோ தெரியாம விழுந்தியோ, ஆனா உடனே சட்டென்று தானாகவே எழுந்து நின்று விடேன் செல்லமே. ஐயோ விழுந்துட்டோன்னு நீ கூச்சல் போட்டினா உடனே நீ கீழே விழுந்ததை கொண்டாடுறதுக்காக ஒரு கூட்டமான மனிதர்கள் இங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நீ நல்லா இருக்கிறதும் பிடிக்கிறது இல்லை, நீ உயர்ந்து வருவதும் ஜெயித்து வருவதும் கூட பிடிப்பது கிடையாது. நீ இப்படி இருக்க அப்படி இருக்க, அப்படி வாழ்ற இப்படி சிரிக்கிற, அதை வாங்குற இதை வாங்குறன்னு நீ வாழ்க்கை வாழ்வதை பார்த்து பொறாமை கண்களோடு பார்த்து கொண்டிருக்கும் அந்த கூட்டம் நீ எப்போது கீழே விழுவன் தானே காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் சொன்னேன், தெரியாம தவறி இடறி விழுந்தால் கூட கீழே விழுந்துட்டனேன்னு கூச்சல் போடாம சத்தம் இல்லாம உடனே தைரியமா எழுந்து நின்று விடு என. உனக்கு துரோகம் செய்தவர்களையும் உனக்கு கெடுதல் நினைப்பவர்களையும் நீ ஒருபோதும் பழிவாங்க யோசிக்க வேண்டாம். அதை என் பொறுப்பில் ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு என் செல்லமே. ஏன்னா இந்த வராகியம்மா நல்லது செய்யறவங்களுக்கு எப்படி நன்மையை அள்ளி கொடுப்பேனோ அதே போல கெட்டது செய்யறவர்களுக்கு தீங்கும் தண்டனையையும் நிச்சயமாக வாரி வழங்குவேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் என் செல்வமே. வஜ்ரகோஷம், அதாவது வாராகி தாயே, இந்த சிம்ம வாகினி என்பவள் நானே. நான் எல்லாருக்கும் எப்படி நல்லதுகளையும் வரங்களையும் வாரி வழங்குகிறேனோ அதே போல இந்த காலத்தால் தவறு செய்பவர்களுக்கும் மற்றவர் மனம் வருத்தப்படும்படி வேதனைப்படும்படி துன்பத்தை செய்பவர்களுக்கும் துரோகம் இழைப்பவர்களுக்கும் தண்டனையை வாரி வாரி வழங்குவேன். என்னை விட கொடூரமான தண்டனையை கொடுக்க இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடியாது என் செல்லமே. அப்படிதான் நன்மை செய்த என் அன்பு பிள்ளையான உனக்கு நான் நல்லதை செய்ய போறேன். உனக்கு கேடு செஞ்சு கெடுதல் செஞ்சு உன்னை அழிக்க துடிக்கும் மனிதர்களுக்கு நான் தண்டனையை தரப்போறேன். நீ எதை பத்தியும் யோசிக்காதே என் செல்லமே. எத்தனை முறை யார் உன்னை ஏமாத்தினாலும் சரி, நீ ஒருபோதும் அடுத்தவரை ஏமாற்ற யோசிக்காதே. ஏனெனில் அவரவர் செய்த தவறுக்கான பலனை அவரவர்கள் அனுபவிப்பார்கள். நேர்மையோடு வாழ நினைக்கிறனே, ஒருபோதும் தோற்று போக மாட்டாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில வர துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நீ மட்டும்தான் காரணம் நினைச்சு கலங்காத. ஏன்னா இந்த உலகத்துல உன்னை சுத்தி கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நான் ஒருத்தருக்கு நல்லது செய்யும் போது அது இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு தவறாக கூட நடக்கலாம். அதன் விளைவுகளை மற்றவர் மூலமாக அவர்களுக்கு வரும்போது ஒருவருக்கு நல்லது நடப்பது இன்னொருவருக்கு தவறாக இருக்கலாம். அதனால் உன் வாழ்வில் வரக்கூடிய இன்பமும் துன்பமும் உனக்கானதாகவே இருக்கும் என யோசிக்காதே. ஒவ்வொரு மனிதருக்கும் நான் ஒவ்வொரு வகையில நல்லதையும் கெட்டதையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்றாற் போலதானே அவரவர் வாழ்க்கையில் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. அதை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் என் செல்லமே. உனக்கு வலியையும் வேதனையும் கொடுத்த மனிதர்களை மறந்துவிடு. சும்மாவே உன்னை குறை சொல்லி குற்றம் சொல்பவர்களையும் மன்னித்து விடு.
ஆனால் உனக்கு துரோகம் செய்தவர்களிடம் மட்டும் நீ நெருங்கி போகாமல் ஒதுங்கி போக கற்றுக்கொள். உன் மனதை காயப்படுத்திய சிலரை கண்டுகொள்ளாமல் கடந்து போய்க்கொண்டே இரு. ஏன்னா இவங்களெல்லாம் யோசிச்சு நீ என்ன செய்ய போற? கெட்டது செய்பவர்களையும் கெடுதல் நினைப்பவர்களையும் மறந்து மன்னித்து கடந்து ஒதுங்கி நீ சென்று கொண்டே இருந்தால் உனக்கான நல்ல பாதைகளை நான் உன் வாழ்வில் காட்டுவேன் என் செல்லமே. உனக்கான நல்லது செய்வதற்காக பல பாதைகளை நான் உருவாக்கி வச்சிருக்கேன். விட்டு கொடுத்து போவதும் இறங்கி போவதும் தப்பே கிடையாது. ஆனால் அதன் மதிப்பை உணர்ந்தவர்களிடம் நீ அதை செய்ய வேண்டுமே தவிர, என்ன செஞ்சாலும் நீ பொறுத்து போவ, என்ன செஞ்சாலும் நீ விட்டு கொடுத்து போவன்னு உன்னை அலட்சியமாய் நினைத்து அவமரியாதை அவமதிப்பு செய்பவர்களிடம் நீ விட்டு கொடுத்து போய் கஷ்டப்பட வேண்டாம் என் செல்லமே. யார் உன்னை புரிஞ்சுக்குவாங்களோ, யாருக்கு உன்னுடைய நல்ல மனசு புரியுமோ அவர்களிடம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ. உன் எண்ணங்கள் எப்போதுமே உனக்கு நல்வழியை காட்டும். உன் சிந்தனைகள் சிதறாமல் எப்போது மனதில் உறுதியோடும் வைராக்கியத்தோடும் இருக்க பழகு. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விக்க வைப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஏதாவது ஒரு ஜோக்கோ காமெடியோ சொல்லி எல்லாரையும் சுலபமா சிரிக்க வச்சிடலாம். ஆனா அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் மட்டும்தானே மனிதர்களை மகிழ்விக்க முடியும். சிரிக்க வைப்பது எளிது, சந்தோஷப்படுத்துவது என்பது கடினம். நீ எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதை விட சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆளாக இரு. உன்னால் முடிந்த அளவுக்கு மற்றவர்களை நன்மை செய்து மற்றவர்களுக்கு உதவி செய்து அவர்களும் சந்தோஷப்படும்படி நடந்து கொள். முடிஞ்ச அளவுக்கு உண்மையை பேசு. இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உன்னிடமிருந்து உன்னால் முடிஞ்சதை கொடுத்து உதவு. நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் உனக்கு தர வேண்டிய நல்ல விஷயங்களை நான் தந்தே தீர்வேன். உன் வாழ்க்கைக்கு சரிவராததையும் ஒத்து வராததையும் உன்னிடமிருந்து நான் விலக்கி வைத்து விடுவேன் என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் சரி, உனக்கு கிடைச்சிருக்க விஷயங்களை அனுசரித்து மகிழ்வதும், ஐயோ எனக்கு இது வேணான்னு சொல்லி புலம்பி அழுவதும் உன் கையில்தான் இருக்கு. அனுசரித்து மகிழ்பவர்களுக்கு நான் எல்லாவற்றையும் அளவுக்கு அதிகமாய் கொடுப்பேன். ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு புலம்பி புலம்பி வருந்தி வேதனைப்படுபவர்கள் கடைசி வரைக்கும் புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதா. நீ என்ன செய்ய போற? யோசிச்சு முடிவெடு. நான் உனக்கு கொடுத்ததை கொண்டு திருப்திகரமாக வாழ ஆரம்பித்தால், அதற்கான முயற்சி செய்தால் உனக்கு தேவையானதையும் உன்னிடம் இல்லாததையும் நான் கொண்டு வந்து தருவேன் என் செல்லமே. சுயநலம் நிறைந்த இந்த உலகத்துல நீ என்னை தவிர மற்றவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்காமல் உண்மையான அன்பை எதிர்நோக்காமல் இருப்பதுதான் சரியாக வரும். நான் எல்லாருக்கும் அவங்க கேட்கிற விஷயத்தை அப்படியே வரமாக தந்து விடுவதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை அவர்கள் கண்களில் காட்டுவேன். அந்த வாய்ப்பை ஏத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையை வரமாக மாற்றுவதும் சாபமாக மாற்றுவதும் அவர்கள் கைகளில்தான் இருக்கிறது என் செல்லமே. நீ மனமுடைந்து சிந்தக்கூடிய கண்ணீர் துளிகளை மனிதர்களிடம் காட்ட வேண்டாம். அதற்கு பதிலாக இந்த வராகி அம்மா என்கிட்ட வந்து உன் மனவேதனையை சொன்னால் போதும். அத்தனையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுக்கிறேன். உன் எண்ணங்கள் என்ன, உன்னுடைய யோசனைகள் என்ன, உன்னுடைய முடிவு என்ன என்பதை ஒருபோதும் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களுக்கு தெரியப்படுத்தாதே. ஏன்னா நீ நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்களை விட எப்போ கீழே விழுந்து அழிஞ்சு போவேன்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. நீ பிரச்சனைகளை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருந்தீனா இன்னும் இன்னும் உனக்கு சிக்கலும் பிரச்சனைகளும் தான் வந்து சேரும். அதற்கு பதிலா வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் அதை சரி செய்வதற்கான நிறைய வாய்ப்புகளை உன் கண்ணெதிரேயே நான் காட்டுவேன் என் செல்லமே. நீ எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. இதுவரை உன் வாழ்க்கையை வழி நடத்திய நான் இனிமேலும் உனக்கு துணையாய் இருந்து வழிகாட்டுவேன்.